ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. இங்க பாரு, இந்த பயந்த மாதிரி நடிச்சு அழுது உங்க அம்மா பண்ண மாதிரி டிராமா பண்ணிலாம் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உண்மையை சொல்லல, நீ வீட்டுக்கு திரும்பி போக மாட்ட. குழந்தைங்களுக்கான ஜெயில் இருக்கு தெரியும்ல, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. புரியுதா? ஏங்க, இதுக்கு மேல என்னால எதுவும் கேட்க முடியாது. அவங்க இவ்ளோ அரக்கத்தனமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் என் பொண்ணு கூட்டிட்டு போக நான் விட்டுருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணி வெண்பாவை காப்பாத்தணுங்க. என்னால தாங்க முடியல, ப்ளீஸுங்க. அவங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் போய் சண்டை போட்டாவது நான் வெண்பாவை கூட்டிட்டு வந்துருவேன். அவங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே. நான் ஓரளவுக்கு அவளுக்கு தைரியம் சொல்லிதான் அனுப்பி இருக்கேன். ஆனாலும் அவங்க இப்படி மிரட்டுவாங்கன்னு நான் நினைக்கலங்க. அவ சின்ன பொண்ணுங்க. இப்படி எல்லாம் மிரட்டினா அவ மனசு பாதிக்காதா? அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, அவங்க இப்படி நடந்துக்கலாமா? மல்லி, நம்ம வெண்பா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க? வண்டியில ஏறு, நம்ம போலாம். என்னன்னு கேக்குறேன்ல. வண்டியில ஏறு, உனக்கே புரியும். மல்லி, ஹலோ, சொல்லுங்க சார். நான் வெண்பாவோட அப்பா பேசுறேன். தெரியுது சார், சொல்லுங்க. என்ன விஷயம் சார்? இல்ல, நம்ம வெண்பா கூட ஆட்டோல ஐஸ்வர்யான்னு ஒரு குழந்தை வருமே, நீங்க கூட அந்த குழந்தைய பிக்கப் பண்றீங்கல்ல? ஆமா சார், புது சவாரி தான். அந்த குழந்தையோட வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் அர்ஜென்ட். சொல்றேன் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். மல்லி வா. யார் நீங்க? சார், என் பேரு விஜய். இவங்க என் ஒய்ஃப். ஆமா, நீ மல்லிதானம்மா? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னோட போட்டோவை தான் தினேஷ் நிறைய அனுப்பிச்சிருக்கானம்மா. சார், அந்த போட்டோ எல்லாம் பொய். இப்போ அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. தீபிகா மேடம் எங்க வீட்டுக்கு வந்து விசாரணைங்கிற பேர்ல எங்க பொண்ணு வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போகல. எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சு நாங்க வீடு தேடி வந்திருக்கோம். தீபிகா யாரையும் இங்க கூட்டிட்டு வரலையா சார்? சார், எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம நாங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கோம். உங்க பேத்தி வயசுதான் எங்க பொண்ணுக்கு. யாராவது சின்ன பொண்ணு விசாரணைக்கு கூட்டிட்டு போவாங்களா? அவங்களும் ஒரு குழந்தைக்கு தாய் தானே. அவங்க எங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு யோசிக்க வேண்டாம்? நாங்க போன் பண்ணா கூட அவங்க அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ், நீங்க ஒரு போன் போட்டாது எங்களுக்கு கொடுங்களேன். இல்லம்மா, வழக்கமா அவ வேலை விஷயத்துல மத்தவங்க தலையிடுறத அவ விரும்ப மாட்டா. சார், நாங்க வேலை விஷயத்துல எல்லாம் தலையிடல. அவங்க தப்பு பண்றாங்க. என் மல்லி பண்ணாத தப்ப இவதான் பண்ணான்னு நினைச்சு ரொம்ப குழம்பி போய் எங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்க டியூட்டில சேர்ந்ததுல இருந்து எங்களுக்கு கொடுக்கற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்ச கிடையாது. முதல்ல எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும் சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி கொடுங்க சார். சொல்லு. தீபிகா என் போனையும் எடுக்கலாமா? போனை கட் பண்றா. இப்ப என்னங்க பண்றது? என் பொண்ணை நான் பார்க்க முடியாதா? என்னால அவ்வளவு கஷ்டப்படணுமா? என்னங்க பண்றது? அவ எங்க இருக்காளோ? எங்க மம்மிக்கு நான் எப்பவும் லேண்ட்லைன்ல கால் பண்ணுவேன். அவங்க போன் கட் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணவா? செல்லம், ப்ளீஸ் செல்லம், எனக்காக கால் பண்ணி செல்லம், ப்ளீஸ்.
இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐஸ்வர்யா, என்ன விஷயம்? ஏதாவது எமர்ஜென்சியா? மம்மி நீங்க எங்க இருக்கீங்க? இதை கேக்குறதுக்கா இப்ப கால் பண்ண? ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் உன்னை கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எமர்ஜென்சி தான், அதனால தான் கால் பண்ணேன். என்னாச்சு? என்ன எமர்ஜென்சி? நீங்க என்னோட ஃப்ரெண்டு வெண்பாவை விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? எனக்கு தெரியணும் மம்மி, சொல்லுங்க. ஐஸ்வர்யா, this is my profession. This is my duty. அது சம்பந்தமெல்லாம் நீ பேசக்கூடாது. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? மம்மி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்கீங்களா இல்லையா? நீ முதல்ல போனை தாத்தா கிட்ட கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலனா சாப்பிட மாட்டேன், படிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். ஐஸ்வர்யா, உனக்கு என்ன வேணும் இப்ப? என் ஃப்ரெண்டு வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்கீங்களா இல்லையா? இங்க பாரு, அவ பேரண்ட்ஸ் ஒரு கிரிமினல்ஸ்னு உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லு? நீங்க அவளை விட்டுருங்க, அவ என்னோட ஃப்ரெண்டு. போலீஸ் கேஸ் விஷயத்துல அப்படிலாம் விட முடியாது ஐஷு. நீ முதல்ல போனை வை. நான் போனை வைக்க மாட்டேன். இப்போ நீங்க வெண்பாவை விட்டுருங்க. ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ மேடம், எங்க பொண்ணை எங்க கொண்டு போயிருக்கீங்க? எதுக்கு கூட்டு போயிருக்கீங்க? ஓ, நீதான் என் வீட்டுக்கு வந்திருக்கியா? ரொம்ப புத்திசாலித்தனமா என் பொண்ணை போன் போட்டு பேச வைக்கிற. நீங்க புத்திசாலித்தனம்னு நினைச்சு என் பொண்ணை எங்கன்னு தெரியாம கூட்டிட்டு போயிருக்கும் போது என் புத்திசாலித்தனத்தை நான் காட்டித்தானே ஆகணும். என் பொண்ணு எங்க சொல்லுங்க. இது என்ன கேள்வி விஜய்? ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்சிருக்கீங்க. இப்ப வந்து எதுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ரேணுகா கொலையை பத்தி நான் விசாரிக்க வேண்டாமா? அதான் என்ன விசாரிக்கிறீங்க? என் மல்லியை விசாரிக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் பொண்ணை விசாரிக்கணும்? ஹலோ மிஸ்டர், யார விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும்னு எல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது. நான் யார விசாரிச்சா உண்மை வருமோ அவங்க கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக என்ன சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? உன் பொண்டாட்டிக்கு நேரடியா இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரே சாட்சி உன் பொண்ணு மட்டும்தான். நான் அவளை விசாரிக்காம வேற யார விசாரிக்க சொல்ற? அவளை விசாரிக்கிறதா இருந்தா கூட அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிக்கணும். எங்கேயோ கொண்டு போய் விசாரிச்சா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிச்சா அவ மனசு பாதிக்கப்படுமேனு ஃப்ரெண்ட்லியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். அது கூட உனக்கு புரியலையா? ஃப்ரெண்ட்லியா ஒரு இடம்னா அது என்ன இடம்னு முதல்ல எங்களுக்கு சொல்லணும். எங்கள்ல ஒருத்தர பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்க விசாரிக்கணும். அப்படி இல்லாம விசாரிக்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏய், என் அதிகாரத்தை பத்தி என்ன பேசுற நீ? என் அதிகாரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு சூறையாடிடுவேன். அவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்கு. அதோட ஆரம்பம் தான் இது. நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நாங்க போனோம். ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை அவமானப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணி தான் முரளி விஷயத்தை மட்டும் பேசிட்டு வந்தோம். நீங்க என் பொண்ணை தூக்கிட்டு போற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, இப்ப சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு என் கிட்ட வரணும். இல்ல நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போவேன். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு நான் ஒன்னொன்னா புட்டு புட்டு வைப்பேன். ஒத்த கதையை சொல்லட்டா? போகவா மேடம்? நான் இங்க இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போவேன். அதுக்குள்ள என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்லனா நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருப்பேன். போனை வைக்கிறேன். அங்கிள், எங்க மம்மி பண்ண விஷயத்துக்கு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐஷுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. தம்பி, தப்பா நினைச்சுக்காத. அவ ரொம்ப நல்ல போலீஸ் ஆபீசர் தான். இந்த ஒரு விஷயத்துல தான் இப்படி நடந்துக்கிறா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்களே, அதுக்கே நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி சார். தம்பி, என்ன தம்பி? மல்லி, வா மல்லி, போலாம். போயிட்டு வரோங்க. போயிட்டு வர ஐஷு. ஓகே ஆண்டி, பாய். வா.
ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.